பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அதான் நிதி நிதி டப்பு. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, உன் காதுல விழல? இப்ப வந்துட்டு போறானே, அவன் யார் தெரியுமா? ஒரு சாதாரண டீ கடைக்காரன், வாடகைக்கு இருக்கான். அவன் பணத்துக்கு எங்க போவான்? கேஸ் முடிஞ்சவன ஒரு 1000 ரூபாய் கொண்டு கொடுக்க போறான். அது போதுமா நமக்கு? நியாயத்தை காப்பாற்ற வேண்டிய நாம பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்க கூடாது. நான் இந்த சிட்டிலேயே லீடிங் கிரிமினல் லாயர். நான் போய் இந்த தேங்காய் மூடி கேஸ் எடுத்தா சட்ட வட்டாரத்துல என் மூஞ்சிலே காரி துப்புவான். என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கும் பர் அவர் நான் என்ன சார்ஜ் பண்றேன்னு தெரியுமா? அதை அவனால கொடுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது இந்த கேஸுக்கு பணத்துக்கு அவன் எங்க போவான்? இத பார், என்னோட திறமைக்கு தகுந்த பணம் கிடைக்கலன்னா இந்த கேஸை நான் எப்படி எடுத்துக்கிறது? தப்பு சார். சாரி சார், உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வக்கீல்களுக்குன்னு சில நியாயமான உணர்வுகள் வேணும். அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த பையனை காப்பாத்தணுங்கிற துடிப்பு உங்ககிட்ட இல்லையா? அதெல்லாம் முதல் நம்ம வக்கீல் தொழிலுக்கு கால் எடுத்து வச்சோம் பாரு. அந்த ஆரம்ப காலத்து பித்துக்குழி மாதிரி கத்துக்குட்டித்தனமான ஆர்வம், நம்மளை யாருன்னு நிரூபிக்கணுங்கிற வெறி. ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி தப்பெல்லாம் நானும் பண்ணேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. நான் வளர்ந்து ஒரு ஆலமரமா நிக்கிறேன். இப்ப என்ன நிரூபிக்கிறதுக்கு இந்த கத்துக்குட்டி கேஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நான் நிரூபிக்கணும்னா எவனுமே தொட முடியாத ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை எடுத்து என்ன நான் நிரூபிப்பேன். ஆனா அதுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் என்ன தெரியுமா? ஒரு அப்பியரன்ஸுக்கு 10,000 rupees. அதை அவனால கொடுக்க முடியுமா? இப்படி நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கேஸ என்னால எப்படி எடுத்துக்க முடியும்? என்ன யோசிக்கிற? சார், இந்த கேஸ்ல எனக்கு சில பாயிண்ட்ஸ் தோணுது. இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில நான் இந்த கேஸ் எடுத்து நடத்த அனுமதிப்பீங்களா சார்? நோ,
இந்த கேஸை எடுத்து நடத்துறது எனக்கு கௌரவ குறைச்சல். அது மட்டும் இல்ல, தி கிரேட் கிரிமினல் லாயருடைய ஜூனியர் எடுத்து நடத்தினாலும் அது எனக்கு பெருமை இல்ல. உங்க பெருமைக்காக இல்ல சார், சட்டத்தை நிலைநாட்டணுங்கிற ஆர்வத்துல. நீங்க சொன்னீங்களே வெறி, அந்த வெறி இப்ப என்கிட்ட இருக்கு. நம்ம சட்டத்தோட அடிப்படை என்ன சார்? 1000 குற்றவாளிங்க தப்பிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்க கூடாது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கிறத பார்த்துட்டு எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? நந்தினி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மறுபடியும் என்கிட்ட நீ அனாவசியம் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இந்த கேஸை நீ நடத்தணுன்ற ஆர்வம் இருந்தா யூ மஸ்ட் கோ அவுட் ஆஃப் மீ. வெளியில போய் இந்த கேஸை நடத்து. இத பார், வெளியில போய் இந்த கேஸை நீ நடத்தணுமா இல்ல தொடர்ந்து என்கிட்ட ஜூனியரா இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமா, சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். அதான் உங்களை வர சொன்னேன். என்ன விளக்கம்? என்ன விஷயம்? இத பாருங்க ஜெயந்த், உங்க மருமகளை ஏன் ஜூனியரா நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க, அதனாலதான் நான் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட ஜூனியரா வேலை பார்க்கறதுக்கு எத்தனை பையனுங்க கியூல நிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னது, தெரியாத மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு ஒண்ணும் புரியல. நந்தினி இப்போ என்கிட்ட இல்ல, என்ன விட்டு விலகிட்டான். எப்ப அது? நிஜமா எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சீனியர் லாயர், எனக்கு தான் மரியாதை இல்லைன்னு நினைச்சேன். சொந்த மாமனாருக்கு இவ்வளவுதான் மரியாதையா? ஜெயந்தன், அந்த பொண்ணு நீங்க தானே எங்க வேலையை செய்திருக்கீங்க. ஆனா வேலையை விட்டு நின்ன சமாச்சாரத்தை அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இல்லை பாருங்க. ஒண்ணு இல்ல ஜெயந்தன், ஒரு சின்ன மேட்டர். உப்பு சப்பு இல்லாத ஒரு கேஸ் என்கிட்ட வந்தது. கால்நாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த கேஸை எடுத்து நடத்த வேணான்னு சொன்னேன். இல்ல நீங்க நடத்திதான் ஆகணும்னு உங்க மருமக என்கிட்ட ஆர்கியூ பண்ணா. வேண்டாமான்னு சொன்னேன். நீங்க நடத்தலனா நான் நடத்தியே தருவேன்னு ஒரே அடி அடம் பிடிச்சா. அப்படின்னா நீ வெளியில போய் தனியா நடத்திக்குமான்னு. என் பேச்சை தட்ட மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேன். இத கூட அவளோட நன்மைக்காக தான் நான் சொன்னேன். ஜெயந்தன் என்னோட ஜூனியர், அதுவும் ஒரு லேடி லாயர். முதலா ஒரு கேஸ் எடுத்து நடத்துறான்னா அது அவளுக்கு நல்ல பேரை தேடி தந்து அவ கெப்பாசிட்டியை நிரூபிக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு உதவாக்கற கேஸ் எடுத்து நடத்தினான்னு வச்சுங்க, அவ எதிர்காலம் பாதிச்சு போயிடுமேனு தான் நான் அப்படி பேசினேன், கண்டிஷன் போட்டேன். இதோட ஒரு மேட்டர், என் நோஸை கட் பண்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிட்டு போயிட்டா. இந்த விஷயத்துல என் பேர்ல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதப்போ எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. உங்க வீட்டுல யாருமே என்ன மதிக்கிறதே இல்லை. என்னமோ பேசுறீங்க? என்ன, உங்க அண்ணனும் அண்ணன் பொண்ணு ஜோதியும் ஆரம்பத்துல இருந்தே என்ன மதிக்கிறது இல்லை. நடுவுல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் சுத்தமா என்கிட்ட பேசுறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. இப்போ இந்த லிஸ்ட்ல உங்க மருமகளும் சேர்ந்துட்டா. இதை பத்தி அவர்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா? ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்ன இப்படி பேசுறீங்க? என் பொண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீங்க வெறும் லாயர் மட்டுமில்ல, என் சம்பந்தி. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அதுவும் பெரிய அவமானமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லாயரமா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தோணுச்சு. என் பொண்டாட்டி என்னதான் ஜூனியர் லாயரா இருந்தாலும் ஒரு 3வது மனுஷங்கிட்ட திட்டு வாங்குறது என்னால தாங்கிக்க முடியல. அதுவும் இன்னைக்கு நேர்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி வெளியில வரப்போறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றியே, இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உன்னுடைய திறமையை தனிப்பட்ட முறையில காட்டு. நாத்தங்கால் நாத்துன்றது அதை புடுங்கி நட்டாதான் பயிர். நாத்திலே இருந்து அது பயிராக முடியாது. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியான முடிவு. ஏய், நல்ல முடிவு எடுத்திருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். நீனும் உண்மை இருக்க, சிரிக்க மாட்டியா? அதுக்கு இல்லைங்க, இந்த
இந்த முடிவை நீங்க சந்தோஷமா ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டா தானே இந்த முடிவை என்னால செயல்படுத்த முடியும். ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நேரா பெரிய மாமா போய் பார்த்தேன். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னேன். அதுக்கு அவரு, நந்தினி, நீ எடுத்த முடிவில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். தன்மானம் பாதிக்கப்பட்ட இடத்துல வேலை பார்க்க முடியாது. அங்கிருந்து விலகிறது நல்லது. நீ தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை. சந்தோஷம்தான். என்னோட வாழ்த்துக்கள். உனக்கு என்னென்ன சௌகரியம் வேணுமோ சொல்லு, நான் பண்ணி தரேன். ஏய், பெரியப்பா தயார், எல்லா சௌகரியமும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பிரச்சனை? பெரிய மாமா அப்படி சொன்னாரு. ஆனா சின்ன மாமா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நந்தினி, தப்பம். நீ பண்ணது ரொம்ப தப்பு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜேபி சார் உன்னோட சீனியர் மட்டுமில்ல, இந்த வீட்டு சம்பந்தி கூட. நம்ம வந்தோம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. உன் சீனியர்ங்கிற மரியாதை கொடுக்கலனாலும் உறவுக்காவது மரியாதை கொடுத்திருக்கணும். நீ அவரை எடுத்தறிஞ்சு பேசிருக்க. எவ்வளவு தூரம் அவரை கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் தெரியுமா? சரி, அதை அவரா என்ன கூப்பிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நீயா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். சொன்னியா? சொல்லு. எல்லா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில வந்து நீ என்கிட்ட சொல்லு. சரி, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நாளைக்கே நீ ஜேபி சார் வீட்டுக்கு போய், சார் நேத்து நான் தேவையில்லாம உங்ககிட்ட ஆர்டர் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உங்ககிட்ட ஜூனியரா தான் ஒர்க் பண்ண போறேன், நீ போய் சேர்ந்துடு. அதான் எனக்கு பிடிக்கும். புரியுதா? நீ எப்ப தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அப்போ நீ பிராக்டிஸ் பண்ணா போதும். இப்ப இருக்கிற பிரச்சனை தீர்க்க இதுதான் சரியான வழி. புது சிக்கல் அப்பா மூலமா வந்திருக்கா? பெரியப்பா ஆதரவா பேசியிருக்காரு, அப்பா எதிர்ப்பா பேசியிருக்காரு. இதை எப்படி சமாளிக்கிறது? உங்க அப்பா எதிர்ப்பா பேசின உடனேயே நான் மறுபடியும் போய் பெரிய மாமாவை பார்த்தேன். லாயர் கிட்ட உங்க அப்பா என்ன மன்னிப்பு கேட்க சொன்னதையும் சொன்னேன். அதுக்கு பெரியப்பா என்ன சொன்னாரு? அப்படியே சொன்ன. அவன் வேகமா மனசுல வச்சுக்கிட்டு சொல்லிருக்கான். வளர்ந்து மெச்சூரா இருக்கிறவங்க கிட்ட நம்முடைய தனிப்பட்ட முடிவுகளை எதுக்காக வற்புறுத்தி ஏத்துக்க சொல்லணும்? அது எனக்கு பிடிக்காத விஷயம். உனக்கே தெரியும், ஜோதிக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாப்பான்னு சொன்னா அவ எடுத்த முடிவை மாத்த நான் விரும்பல, சரின்னு சொல்லிட்டேன். இந்த காலத்து பசங்க படிச்சு உலக அறிவோடு இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவும் சரியாதான் இருக்கும். சரியா இருக்கும் நாமளும் நம்பணும். அது மாதிரி நீயும் படிச்சவன், லாயரா இருக்க. உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எதுக்காக வற்புறுத்தி மன்னிப்பு கேட்க சொல்லி பிடிக்காத இடத்துல வேலை செய்ய சொல்லணும்? சரி, நான் உன் மாமனார் கிட்ட, அதான் என் தம்பி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரி, பெரியப்பா சொல்றேன்னு சொல்லிட்டாருல. பெரியப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஒண்ணு அதை எங்க அப்பா ஏத்துக்கணும், இல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்புவாரு, இல்லன்னா மத்தவங்க கிட்ட சொல்லி புழுங்கிட்டு இருப்பாரு. இப்ப பெரியப்பா சப்போர்ட் உனக்கு இருக்குல்ல, அப்ப எப்படி எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. யூ டோன்ட் வரி, பார்க்கலாம். ஏய், என்னது நம்பிக்கை இல்லாம பேசுற? இஃப் there is a will, there is a way. நல்லது நடக்கணும்னு தினமா ஆசைப்படணும், அதை நிறைவேற்றுற வழியை தினமும் முடிவு பண்ணணும். அதை விட முக்கியம் எடுத்த முடிவை செயல்படுத்துறது. நாயர் என்கிட்ட ரொம்ப அழகா பேசுறீங்களே. இது பாருங்க, நானும் என்னோட லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு இருக்கேன். நாம நினைக்கிறது எல்லாமே நடக்குது. உதாரணத்துக்கு பத்திர விஷயத்தை எடுத்துக்காங்க. அவ என் வாழ்க்கையில எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துவேன். என்னோட லைஃப்ல அவளை மறுபடியும் பார்க்கணும், அவகிட்ட எப்படி பழகணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்கோம்னு தான் பேரு. இன்னைக்கு வரைக்கும் அவளை என்னால நேர்ல சந்திச்சு பேச முடியல. அந்த விஷயமே அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எப்படி போய் முடியும்னு எனக்கு புரியலங்க. லாயரம்மா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பெரியப்பா தான் ஜட்ஜ். அவர் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாகணும், இன்க்ளூடிங் எங்க அப்பா. பெரியப்பா எடுக்கிற முடிவுல கான்பிடென்டா இரு, நல்ல முடிவா தான் இருக்கும். என்னங்க பேசி முடிச்சிட்டீங்களா?
ஆமா தம்பி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நம்ம மருமக நந்தினி எடுத்த முடிவை பத்தி நான் மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பேசணும்? இல்ல, நீ அவளை வற்புறுத்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வேலைக்கு போக சொன்னதா சொன்னான். சொல்லுங்க, அது என்னப்ப வற்புறுத்தல்? அவ மனசுல எப்போ விலகணும்னு தோணிச்சோ அதுக்கப்புறமும் வற்புறுத்தது சரின்னு நினைக்கிறியா? அண்ணே, நந்தினி ஏன் மருமக? அவள் என்ன முடிவெடுத்தாலும் அதை பத்தி என்னோட அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? ஏன் மருமகன் ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? நம்ம மருமகன் பிரவீன் என் பையன் இல்லையா? நந்தினி என் மருமக இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? வார்த்தை மட்டும்தான் இருக்கு. என் மருமக, என் பையன், இதெல்லாம் சொல்லவும் நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. ஆனா செய்யல இல்லையே. சரி, ஏன் சம்பந்த ஜேபி சாருக்கு நீங்க என்னைக்காவது மரியாதை கொடுத்திருக்கீங்களா? நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு, அதுக்காகவாவது அவருக்கு நீங்க மரியாதை கொடுத்திருக்கீங்களா? அவர் மனசு புரிஞ்சிட்டு இருக்காரு. அவரை நீங்க சம்பந்தியாவே மதிக்கிறது இல்ல. மூணாவது மனுஷன் மாதிரி நடத்துறீங்க. சரியா பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சார், எல்லாம் உங்க இஷ்டம். நீங்க தான் முடிவெடுக்கணும். அதான் என் மருமகன் நான் சொன்னதுக்கு அப்புறம் முடிவெடுக்காம நேரா உங்ககிட்ட வந்துட்டா. நீங்க ஒரு முடிவெடுத்தா அது என்னவா இருந்தாலும் இந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான பழக்கம். உங்க இஷ்டம், அவ இஷ்டம். ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த வீடு போயிட்டு இருக்க போக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. போற போக்க பார்த்தா இனிமே காலையில நான் எந்த சட்டை போட்டுக்கணும் கூட உங்க பர்மிஷன் வாங்கி தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி என்ன வார்த்தை பேசிட்டு போறாரு? நீங்க என்னடானா ஒண்ணுமே பேசாம இப்படி சும்மா உட்கார்ந்துருந்தா இப்படி? இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவர் மவுத்தை பார்த்து கேட்க வேண்டியதானே? சும்மா ஈஸ்வரி, ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கேன். அது மேல நீ வேற நெய்ய ஊத்து புகைய வைக்காத. ஏன் தம்பி வர வர தெரிஞ்சுக்க மாட்டேன். விலகி போயிட்டே இருக்கான். என்னை விட்டு ரொம்ப விலகி போயிட்டே இருக்கான். நீ எப்போ இதை நான் சரிப்படுத்துறேன்? மனசு விட்டு அவன்கிட்ட நான் பேசணும்னு, ஆனா அவன் மனசு விட்டு பேசுற நிலையில இருக்கானு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஈஸ்வர், அண்ணன் தம்பிங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா ஊர்ல எங்க 2 பேரும் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த ஒட்டுமை கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கவலையா சின்ன சின்னதா விரிசல். எப்படி இதை சரிப்படுத்த சரி, கொஞ்ச நேரம் தனியாக. முயற்சி தோல்வி. ஆனா அவரோட ஆசீர்வாதம் இப்போ முடிவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. எங்க அப்பாவுக்கு அது இன்னும் பிடிக்கல. ஜேபி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீ அவர்கிட்ட சேரணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீ வெளியே வந்தது சரின்னு தான் நினைக்கிறேன். பெரியப்பாவும் அதுதான் நினைக்கிறாரு. ஆனா குறுக்க நிக்கிறது அப்பாதான். இப்ப நீ இதுக்கு என்ன முடிவு எடுக்க போற? பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட்.